என்ன இது யாரையுமே காணோம். இந்நேரத்துக்கு வாசல்லே பிரச்சனை கிளம்பி இருக்குன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை கிளம்புறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஒருவேளை அப்பா திரும்பிட்டாரோ? அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. சரி, வீட்டுக்கு போனோடனே சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடும் நினச்சா சம்பவம் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கே. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம். சப்பா காலையிலேருந்து இது எல்லாத்தையும் போட்டுட்டு நிற்கிறதே கசகசன்னு இருக்கு. முதல்ல போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சம்பவத்துக்கு வரலாம். அதான பார்த்தேன், இதோ சம்பவம் ஸ்டார்ட் ஆகிட்டுல. துரி எப்படி வந்த? ஏண்டி வர நீ ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டியா? அதெல்லாம் ஃபோன் பண்ண, நீ தான் எடுக்கல. குருக்கு சுத்தமா ஃபோன் போகவே இல்லை, அதனால தான் நானே வந்துட்டேன். சரி விடு, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? எங்க வந்த இப்ப நீ? என்ன இருக்கிற கொஞ்ச நஞ்சமான மரியாதையும் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தியா? எங்க வந்தனா இது என்ன கேள்வி? நம்ம வீட்டுக்கு வந்தேன். பாத்தியானே, அப்பவே சொன்னேன் இவளோட நம்பாத நம்பாதன்னு. நீ தானே தலையில தூக்கி வச்சு ஆடினா ஏன் பொண்ணுன்னு கடைசியில அம்புட்ட பேருக்கு மத்தியில உன் மான மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் வாங்கிட்டு மனமேடையில இருந்து ஓடி போன ஓடு காலி கழுத. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அத்தை பாய முடுங்க. சும்மா செரிகிற நெருப்புல எண்ணெயில ஊத்தாம கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? உன் புருஷன் மான மரியாதை போனதை பத்தி உனக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா என் புள்ள சுந்தரத்தோட மான மரியாதை எல்லாருக்கும் முன்னாடி போகும்போது என்னால கவலைப்படாம இருக்க முடியாது. ஒரே ஓடு காலி கழுத. எந்த முகத்தை வச்சிட்டு நீ வீட்டுக்கு வந்த? எந்த முகத்தை வச்சு வீட்டுக்கு வந்த? அதான அம்மா சொல்ற மாதிரி அத்தனை சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி செம்மான மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு மனமேடையில இருந்து ஓடி போயிட்டு செந்த மூஞ்ச வச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்த. ஆனா நீ இப்படி நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி செம்மான மரியாதை எல்லாத்தையும் வாங்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு சம்மதன்னு சொல்லி மனமேடையில வந்து உட்காந்து அங்கிருந்து ஓடி போயிருக்கனா? எந்த தைரியத்துல ஓடி போனா? எந்த தைரியத்துல ஓடி போன? அவன் கூட ஓடி போன நீ அப்படியே ஓடி போயிருக்க வேண்டியதானே? மறுபடியும் எதுக்கு வந்தீங்க? என்னடி என்ன கள்ள முழுகிற மாதிரி அப்படியே நிக்கிற? உங்க அப்பா கேக்குறால பதில் சொல்லு. அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க அப்பனோட மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டு மறுபடியும் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? ஓடுகாலி கழுத. உன்ன மாதிரி ஓடுகாலி கழுதைக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் இல்ல. ஒழுங்கு மரியாதை வெளியில போடி. அப்பதான் என்ன பேசுறீங்க நீங்க? அவளை வீட்டை விட்டு வெளியில போனா என்ன அர்த்தம்? அதானே என்னது இது? அவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க? அவ எங்க போவா? அது மீனாட்சி நிறுத்து. அம்மா சொல்ற மாதிரி ஏன் செம்மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓடி போனவ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? முதல்ல வீட்டை விட்டு அவளை வெளியில போக சொல்லு. ஓ, இருக்கிற சொத்து பத்தி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வா அப்படின்னு அவன் சொல்லி அனுப்புறானா? அதுக்காக தான் இங்க வந்திருக்கியா நீ? அதானே ஓடி போனவே அப்படியே ஓடி போயிருக்க வேண்டியதானே? மறுபடியும் வந்திருக்கானா? அப்ப அம்மா சொல்ற மாதிரி அந்த மானகட்ட பையன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டுவான்னு சொல்லிருப்பா. அதுக்காக வந்திருக்க நீ, அப்படித்தானே? போதுமா, நிறுத்துங்க. என் மேல தப்பு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நீங்க இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் அமைதியா இருப்பேன். ஆனா எல்லாத்துக்கும் இப்படி அமைதியா இருப்பேன்னு நீங்க துளி கூட நினைக்காதீங்கப்பா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்படி உங்க அப்பனாக எதுக்கு பேசுவேன்? போதப்பதான் நிறுத்து. இதோட நிறுத்திக்கிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு நல்லது. அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு, அப்பாவுக்கு சொன்னதே தான் உனக்கும். என் மேல தப்பு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க எல்லாரும் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் அமைதியா இருந்தேன். அதுக்காக நீங்க பேச பேச நான் அமைதியா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இல்ல, எனக்கு புரியல. வார்த்தைக்கு வார்த்தை உங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன்னு சொல்றீங்களே. முதல்ல எனக்கு கல்யாணம் பண்ண போற விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்களா நீங்க? ஆமா, சொல்லலதான். சொல்லியிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்துக்கு நீங்க 3 பேர் சம்மதிச்சிருப்பீங்களா? அதனாலதான் நான் சொல்லல. ஆமா, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் தான். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு என் மனசுல என்ன இருக்கு, யார் இருக்காங்கிறத தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க எனக்கே தெரியாம ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுனீங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியல? அதனால நீங்க யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு பொண்ணு பார்க்க வரல, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணல, திடீர்னு கல்யாணம் சொல்லி, அதுவும் கோவிலுக்கு போறோம்னு சொல்லி எங்களை போய் சொல்லி கூப்பிட்டு போய் கல்யாணத்தன்னைக்கு முத நாள் நைட்டு நாளைக்கு கல்யாணம் சொன்னீங்களே, இது உங்களுக்கு தப்பா தெரியல? ஆமாடி ஆமா, நீ சொல்ற மாதிரி யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணத்தை நாங்க ஏற்பாடு பண்ணினோம் தான். ஆனா இதுல என்னடி தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? தூரிக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நாங்க இப்படி பண்ணனோம். என்ன சொன்னீங்க? தூரிக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்துலதான் இப்படி பண்ணுனீங்களா? எது நல்லது? எது நல்லது? அப்பா பார்த்திருக்க மாப்பிளைக்கு தூரிக்கும் கிட்டத்தட்ட 10-15 வயசு வித்தியாசம் இருக்கும் போல இருக்கு. அப்படிப்பட்ட அரை கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சது நல்ல விஷயமா? நல்ல விஷயமா? குரு, நீ அமைதியா இரு.
நானே கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, குரு கேட்டதே தப்பா நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏதோ என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணலன்னு அப்பதான் சொல்றாங்களே. உண்மையாவே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு நீங்க பார்த்துருப்பீங்களாப்பா? இங்க பாரு, அந்த பையனுக்கு வயசு வேணும்னா கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம். ஆனா சொத்து பத்து எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? இந்த ஜில்லாலேயே அவங்கதான் பெரிய பணக்காரவங்க. அப்பேற்பட்ட சம்பந்தம் கிடைக்கும் போது என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற நல்ல எண்ணத்துலதான் நான் அப்படி பண்ணினேன். கேடு, அந்த கிழக்கு பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னங்க பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? ஒரு பெத்த அப்பா மாதிரியே பேசுறீங்க நீங்க. நான் கூட நீங்க விடிஞ்சா கல்யாணம் மாப்பிள்ளை பாத்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே தூரிக்கு ஏதோ நல்ல மாப்பிள்ளை பாத்திருக்கீங்க போல அப்படின்னு நினைச்சா போய் ஒரு அரைக்கிழவனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? போதுமீனாச்சி, நிறுத்தியா கொஞ்சம்? வார்த்தைக்கு வார்த்தை உன் பொண்ணு பேசுறாளே. அன்னைக்கு நைட்டு விடிஞ்சா கல்யாணம்னு சொன்னோன்னே நீயும் குருவும் இந்த கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா உன் பொண்ணு என்ன சொன்னா? இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி சம்மதம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் என் மானத்தை வாங்குறதுக்காக தான் அன்னைக்கு நீ சம்மதம் சொன்னியா தூரி? முதல்ல சொல்லிடி முதல்ல. ஓடுகாலி கழுதை. ஏடி அன்னைக்கு எப்படி கேட்கும்போது கல்யாணத்துல சம்மதம் சொன்னியே, சொல்லிவிட்டு இப்படி ஓடி போறதுக்கு தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியா நீ? ஆமா, நீங்க கேக்குற மாதிரி அன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு விருப்பம்னு சொன்னேன்தான். இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. என் மனசுல யாரு இருக்கா, நான் யார விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்பா ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணினது உங்களுக்கு தப்பா தெரியல. ஆனா அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு நான் வந்ததுதான் உங்களுக்கு தப்பா தெரியுதுல்ல? ஆமா, நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன்தான். ஆனா அந்த கல்யாணம் நின்னு போயிடுங்கிற நம்பிக்கையில தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே. கல்யாணம் நின்னு போயிட்டு நினைச்சதா சம்மதம் சொன்னியா? ஆமா, எப்படி மாப்பிள்ளை வீட்லயே கல்யாணத்தை நிறுத்திட்டு வாங்கங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த கல்யாணத்துக்கு உங்ககிட்ட சம்மதம் சொன்னனே. ஏய், என்னடி உளறிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்லயே கல்யாணத்தை நிறுத்துவாங்கங்கிற நம்பிக்கையில தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? இது என்னடி இது புது கதையா இருக்கு? இது என்ன புது கதையா இருக்கு? கிழவி, இது ஒண்ணு புது கதையில இல்ல, பழைய கதை தான். நல்லா தெளிவா கேட்டுக்கோ, சொல்றேன். எல்லாரும் என் போட்டோக்கு பதிலு எப்படி கிழவி போட்டோ மாறி மாப்பிள்ளை வீட்டுக்கு போனுச்சுன்னு மாறி மாறி யோசிச்சுட்டு இருந்தீங்களே, அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நான் தான் என் போட்டோக்கு பதிலு கிழவி போட்டோவை மாத்தி உங்களுக்கு அனுப்பி வச்சேன். என்ன? அப்போ இவ்ளோ பெரிய குழப்பம் வரதுக்கு காரணமே நீதானா? அப்போ நீதான் போட்டோவை மாத்தி அவங்களுக்கு அனுப்பி வச்சியா? ஆமா, நான் தான் மாத்தி அனுப்பினேன். ஆனா நான் மாத்தி அனுப்பினத அன்னைக்கே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க அதை சரியா பார்க்காம மாப்பிள்ளை வீட்டுக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன? அப்போ இவ்ளோ பெரிய குழப்பம் அங்க நடந்ததுக்கு காரணமே நீதான்? அவங்க நான் ஏமாத்திட்டேன், நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நீ அங்கதானே இருந்த. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் தான் போட்டோவை மாத்தி அனுப்பிட்டேன்னு. ஏன் தூரி சொல்லல? ஏன் சொல்லல? இல்லப்பா, எனக்கு புரியல. நான் எதுக்காக சொல்லணும்? நான் எதுக்கு சொல்லணும் போட்டோவை மாத்தி நான் தான் அனுப்புனேன்னு? ஏன்னா என்ன கேட்டா நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினீங்க. நான் சம்மதம் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? எப்படி அந்த போட்டோ மாறினதுல கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நிக்க போற ஸ்டேஜுக்கு தான் போனுச்சு. ஆனா லாஸ்டா நீங்க அந்த மாப்பிள்ளை வீட்டை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ மனமேட வரைக்கும் என்ன அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிட்டீங்க. எப்படியா இருந்தாலும் செலின் மாமா வந்து என்ன கூட்டிட்டு போகாம இருந்திருந்தாலும் கண்டிப்பா தாலி கட்டுற நேரத்துல நான் தாலியை புடுங்கி வீசி எரிஞ்சிட்டு இருப்பேன். இதான் நடந்திருக்கும். என்ன? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசிட்டு இருக்க நீ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிர்த்தனமா தைரியமா உங்க அப்பனை எதிர்த்து பேசிட்டு இருக்க நீ? போது கிழவி, வாயை மூடு. வார்த்தைக்கு வார்த்தை அப்பாவோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன்னு பழிய தூக்கி ஏ மேல போடுறியே. உண்மையாவே எல்லா சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியும் மானம் மரியாதை போனதுக்கு காரணம் நான் இல்ல, நீ தான். கிழவி, வாயை கொஞ்சம் மூடுறியா? நான் என்ன பேசியே முடிக்கல. அப்புறம் என்ன சொன்னீங்க நீங்க? செலிய மாமா நம்ம வீட்டு சொத்தெல்லாம் வாங்கி எழுதிட்டு வர சொன்னதுக்காக தான் என்ன அனுப்பிடுச்சுங்களா? அவர்கிட்ட நான் கூட நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமான்னு சொன்னேன். ஆனா என் செலிய மாமா என்ன சொன்னார்னு தெரியுமா? வேண்டா தூரி, உங்க அப்பா கிட்ட முறைப்படி நான் வந்து பேசி பொண்ணு கேட்டு உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னுச்சு. தெரியுமா இது உங்களுக்கு? இங்க பாருங்கப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி சொத்துக்கு ஆசைப்படுறவரு என் செல்லிய மாமா இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்மளை விட இப்ப அவங்க கிட்டதான் சொத்து சொகம்லாம் நிறைய இருக்குன்னு. அப்படிப்பட்டவரு உங்க சொத்துக்கு ஆசைப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. இத்தனை வருஷம் ஈகோ எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட என்ன பொண்ணு கேட்டு அவர் வருவாரு. இங்க பாருங்க, கட்டினா நான் செல்லிய மாமாவை மட்டும் தான் கட்டுவேன். அவரும் என்கிட்ட சொல்லியிருக்காரு சீக்கிரமா உங்க அப்பா கிட்ட நான் வந்து பேசுறேன்னு. அதனால சீக்கிரமா என் செல்லியன் மாமா என்ன பொண்ணு கேட்டு வருவாரு. என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெடியா இருங்க.
என்ன அவன் பொண்ணு கேட்டு வருவான், நான் உன கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கணுமா? அது கனவுல கூட நடக்காது. அந்த வீணா போன வேணும்னா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை பொண்ணு கேட்க வரலாம். ஆனா நான் எதையும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அதனால இந்த கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி எப்பவும் நடக்கவும் நடக்காது. பாக்கலாம்ப்பா, அதையும் பார்க்கலாம். இதே வாய் கண்டிப்பா எனக்கும் செலியன் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம்னு சொல்லும். அது வரைக்கும் நானும் செலியன் மாமாவும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். நீங்களே எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவீங்க. அது கனவுல கூட நடக்காது. என்னைக்கு நான் சம்மதம் சொல்லவே மாட்டேன். இங்க பாருங்கப்பா, நல்லா கேட்டுக்கோங்க. செலியன் மாமா என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவங்க எது என்ன தூக்கிட்டு போன கையோட என் கழுத்துல தாலி கட்டி இந்நேரம் அவரோட பொண்டாட்டியே நான் ஆக்கி இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. ஏன்னா எல்லாரோட சம்மதத்தோடையும் சந்தோஷமா எங்க கல்யாணம் நடக்கணும்னு அவரு நினைச்சாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ இந்த வீட்டுல உங்க பொண்ணா நான் நின்றுட்டு இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்கப்பா, என் மனசுல செலியன் மாமா மட்டும்தான் இருக்காரு. அவர் மட்டும்தான் எப்பவும் இருப்பாரு. அவரை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிடாதீங்கப்பா. ஏன்னா இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி தான் உங்க மான மரியாதைலாம் போடுச்சு. இன்னொரு வாட்டி இது மாதிரி ஏதாச்சும் பண்ணினீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. அவன் பொண்ணு கேட்டு வருவானா? நம்ம அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அதை விட கேவலம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லையாக்கும். இங்க பாருடி, நீ நடக்கிறது கனவுல கூட நடக்காது. சரியா? முதல் வீட்டை விட்டு வெளியே போடி. ஏ கிழவி, நானும் அப்பலேருந்து பாத்துட்டு இருக்கேன். சும்மா வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டே இருக்கேன். நான் எதுக்கு வெளியில போகணும்? நான் எதுக்கு வெளியில போகணும்? இந்த வீட்டுல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அதனால என்னால வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. சரியா? இங்க பாருங்க, பேச வேண்டியது எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அதனால நான் உள்ள போறேன். நான் உள்ள போறேம்மா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சுந்தரம் பாத்தியாலே எவ்வளவு திமிர்த்தனமா பேசிட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கானே. இதுக்கு தானே அப்பவே சொன்னேன், இவ்வளவு நம்பாதேன்னு. எங்கேயாச்சும் கேட்டியாலே நீ? எதாச்சும் வாயை மூடுறீங்களா? எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். அவரை எந்த அளவுக்கு ஏத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு ஏத்தி விட்டு அவர் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். அதனால வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். மறுபடியும் உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு நீங்க தப்பான முடிவை தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, தூரி தெளிவா சொல்லிட்டு போயிட்டா. அவ கட்டினா செலியனை தான் கட்டுவான்னு. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பகை இருந்ததோ அதே அளவுக்கு செலியனுக்கும் நம்ம வீட்டு மேல பகை இருந்துச்சு. ஆனா அவனே இறங்கி வந்து தூரிக்காக பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்னங்க, நம்ம பொண்ணோட சந்தோஷத்தை விட அப்படி என்னங்க உங்களுக்கு உங்களோட கௌரவம் பெருசா போச்சு? ஏங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. போதுங்க, இத்தனை வருஷம் பகை எல்லாமே போதும். எப்பவோ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு சின்ன விஷயம். அது இத்தனை வருஷமா ரெண்டு குடும்பத்தை பிரிச்சு வச்சிருக்கு. இது எல்லாம் போதுங்க, போதும். தூரிக்கும் செல்லியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த பகை எல்லாத்தையும் முடிச்சிடலாங்க. நம்ம பொண்ணு சந்தோஷத்தை விட வேற என்னங்க நமக்கு சந்தோஷம் இருக்க போகுது? ஆமாப்பா, அம்மா சொல்ற மாதிரி இத்தனை வருஷம் பகை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு தூரிக்கும் செல்லியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. அதோட தூரி தெளிவா சொல்லிட்டால, நான் கல்யாணம் பண்ணினா செல்லியனை தான் பண்ணுவேன்னு. அப்படி இருக்கும்போது இன்னொரு வாட்டி நீங்க எந்த மாப்பிள்ள பார்த்தாலும் கண்டிப்பா தூரி அதுக்கு ஒத்துக்க மாட்டாப்பா. மறுபடியும் உங்களோட மான மரியாதை போறதுக்கு நீங்க இத்தனை வருஷம் பகை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு நீங்க தூரிக்கும் செல்லியனுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமேப்பா. எதுக்காகப்பா இப்படி வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? சுந்தரம், என்ன யோசிக்கிறேன்? இங்க பாருல, இவ்வளவு பேச்சு கேட்காத. இங்க பாரு, அவன் வேணும்னா நடந்த எல்லாத்தையும் மறந்து இருந்திருக்கலாம். ஆனா நான் அதையும் மறக்கலே, நீயும் மறக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். நீங்க சத்த வாயை மூடுங்க. எப்ப பார்த்தாலும் எரியிற நெருப்புல சென்னை எடுத்து ஊத்துறதே வேலையா போச்சு. இங்க பாருங்க, ஏங்க இப்படி பிரிவாதமா இருக்கீங்க? இங்க பாருங்க, தூரியும் செல்லியனும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்னங்க வந்திருக்கு? இங்க பாருங்க, தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு தூரிக்கும் செல்லியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. தயவு செஞ்சு சம்மதம் சொல்லுங்க. ஆமாப்பா, இத்தனை வருஷமா நீங்க எந்த அளவுக்கு கோவமா இருந்தீங்களோ அதே அளவுக்கு அப்பா செலியனும் இருந்தான். ஆனா அப்படிப்பட்ட செலியனே இறங்கி வரும்போது நம்ம இறங்கி போறதுல எந்த தப்பு இல்லையேப்பா. அதனால தூரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. தயவு செஞ்சு சம்மதம் சொல்லுங்கப்பா. போதும், எல்லாரும் நிறுத்துறீங்களா? நீங்க சின்னதா மாறி பேசினாலும் தூரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அதுக்கு நான் ஒரு போது சம்மதிக்க மாட்டேன். என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அவ வேணும்னா எல்லாத்தையும் மறந்துட்டு இறங்கி வரலாம். ஆனா நான் எதையும் மறக்கவும் மாட்டேன், அவனை மன்னிக்கவும் மாட்டேன். அதனால இந்த கல்யாணம் எப்பவும் நடக்கவே நடக்காது. இப்பதாண்டி இந்த ராக்கம்மாவோட புள்ளங்கிறத என் புள்ள சுந்தரம் நிரூபிச்சுட்டு போயிருக்கான். நான் கூட நீங்க பேசுறத உடனே சுந்தரம் மனசு மாறிடுவானு நினைச்சேன். ஆனா அவன் ஏன் புள்ளடி, எந்த காலத்துலயும் மனசு மாற மாட்டான். இங்க பாருங்க, அவன் சொன்னதே தான் நானும் சொல்றேன். நல்லா ரெண்டு பேர் கேட்டுக்கோங்க. அதோட அவகிட்ட இப்படி சொல்லுங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா கனவுல கூட நடக்காது. சுந்தரம் ஒருபோது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான்.
டேய் குரு, என்னடா இது? உங்க அப்பா கிட்ட எப்படியாச்சும் பேசி நம்ம தூரிக்கும் செல்லியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா அவர் என்னடானா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தானே அவர் பிடிச்ச பிடிவாதத்துல அப்படியே நிக்கிறாரு. இப்போ என்னடா பண்றது? மா, இந்த டேஞ்சர் லைட் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அப்பா மனசு மாறவே மாட்டாரு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. தூரி சொன்ன மாதிரி ஒரு நாள் அப்பா கண்டிப்பா தூரி செல்லிய கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு. நீங்க வேணா பாருங்க. என்ன இப்ப கொஞ்சம் கோவமா இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அவரே ஒரு நாள் மனசு இறங்கி வர நாள் வருமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரியா? ஆமா குரு, நீ சொல்றது சரிதான். எம்பிட்டு வீராப்போட எம்பிட்டால் தான் அவர் இருக்காருன்னு நானும் பாக்குறேன். டேய் குரு, உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏன்னா செலி என்கிட்ட பேச மாட்டான்னு நான் ஏங்காத நாளே இல்லை. ஆனா இனிமே என் செலியை என்கிட்ட பேசுவாள்ல. ஐயோ கடவுளே, இந்த சந்தோஷத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் பெத்த மகராசி என் தூரி தான். அவளை முதல்ல போய் பார்க்கணும்டா. மா, நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தேம்மா தூரி வந்தோன்னா என்னாகுமோ ஏதாகுமோன்னு. ஆனா தூரி எவ்வளவு தைரியமா அப்பா கிட்ட பேசினால. தூரி இப்படி எல்லாம் பேசுவான்னு எனக்கு இன்னைக்குதாம்மா தெரியும். அப்பா எவ்வளவு தைரியமா பேசினா. ஒரு நிமிஷத்துல நானே ஷாக் ஆகிட்டேம்மா. நான் கூட இந்த அளவுக்கு அப்பா கிட்ட எதிர்த்து பேசுவேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டேம்மா. ஆனா தூரிக்கு எவ்வளவு தைரியம் பாருங்களேன். அவன் என்ன ஒன்ன மாதிரியா? தொட்டதுக்கும் அப்பாவுக்கு பயந்துட்டு நிக்கிறதுக்கு அவன் ஏன் பொண்ணுடா? அவளுக்கு அண்ணனா இருந்துகிட்டு இப்ப வரைக்கும் உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு தானே இருக்க நீ? மா போதுமா, கொஞ்சம் நிறுத்துறியா? அது சின்ன வயசுல இருந்து அப்பா கிட்ட பயந்து இப்போ வரைக்கும் எனக்கு அது மாறல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான். சின்ன வயசுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் ஒன்ன மிரட்டுறது அடிக்கிறது இப்படியே உங்க அப்பா உன்ன வளர்த்துட்டாரு. போறவு நீ அவருக்கு பயப்படாம வேற என்ன பண்ணுவ? சரிடா, அது எல்லாத்தையும் விடு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படா நைட்டு வரும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடலான்னு நானும் தேடி முடிவு பண்ணியிருக்கோம். அதனால இன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடுறோம். ஓகே? சரிம்மா. ஆமா, செலியன் வீட்டுக்கு வந்துட்டானா? அதான்டா எனக்கும் தெரியல. செலிய வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையான்னு. வந்திருந்தா பிள்ளைய பார்த்து நான் பேசணும்டா. அவகிட்ட பேசி எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு தெரியுமாடா? அவகிட்ட எப்படா பேசலான்னு காத்துட்டு இருக்கேன். ஆனா அவன் வந்துட்டானா இல்லையான்னு தெரியலடா. இப்ப வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. வந்திருந்தா தேனி எனக்கு போன் போட்டிருப்பாளே. ஆனா அவ இப்ப வரைக்கும் போன் போடல. அப்ப வரலன்னு தான் நினைக்கிறேன். டேய் குரு, டேய் என்ன யோசிக்கிற? இல்லம்மா, செலியன் கண்டிப்பா உன்கிட்ட பேசுவான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா என்கிட்ட பேசுவானா இல்லையான்னு தான் தெரியலம்மா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் குரு, இதுல யோசிக்க என்னடா இருக்கு? செலியன் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவான்டா. நீ கவலைப்படாத, சரியா? மா, செலியன் மட்டும் என்கிட்ட பேசினானா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. ஏன்னா இத்தனை வருஷம் நான் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் என் செலியை என் கூட பழைய மாதிரி சின்ன வயசுல இருந்த மாதிரி இருக்கணும் தாமா. அது நடந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. டேய் குரு, எனக்கு புரியுதுடா. ஆனா அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பா செல்லி உங்ககிட்ட பேசுவான்டா. நீ கவலைப்படாத, சரியா? சரிடா, நைட்டு மாடியில எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு நானும் தேனும் முடிவு பண்ணிருக்கோம்டா. தேனும் சமைச்சிட்டு இருக்கா, நானும் போய் இதோ சமைக்க போறேன்டா. சரிடா, அப்போ நான் போய் வேலையை பாக்குறேன், சரியா? சரிம்மா. அந்த பொண்ணோட காரியத்தை சீக்கிரம் முடிச்சிட்டு வருவாங்கிற நம்பிக்கையில தான் எலியில அங்க நான் அனுப்பி வச்சேன். ஆனா அங்க போய் அவன் கோவில் கொலன்னு சுத்திட்டு இருக்கானா. இதுக்கு அவனை நான் அங்க அனுப்பி வச்சேன். வர்ற கோவத்துக்கு டேய் குமாரு, முதல்ல எலிலுக்கு போன போடு. சரிங்க தலைவரே, இருங்க. இந்தாங்க தலைவரே, ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ, சொல்லுங்க தலைவரே. எலிலு, என்ன எலிலு இதெல்லாம்? பொண்ணு அனுப்புனா காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வருவன் தான் பொண்ணு அங்க அனுப்பி வச்சேன். ஆனா நீ என்னடானா இப்படி கோவில் கொள்ளன்னு சுத்திட்டு இருக்கா? இதுக்கா எலிலு உன்னை நான் அங்க அனுப்பி வச்சேன். அந்த பொண்ணை எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போட்டுட்டு வான்னு சொல்லி தானே அனுப்பி வச்சேன். நீ என்னடானா அங்க போய் என்ன எலிலு பண்ணிட்டு இருக்க? ஐயோ தலைவரே, நான் ஒண்ணு வேணும்னு அந்த பொண்ணோட கதையை முடிக்காம இல்ல, சரியா? நீங்க என்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனீங்க? வீட்டுல அண்ணனும் தங்கச்சி மட்டும் தான் இருப்பாங்க, அதனால அந்த பொண்ணு கதையை முடிக்கிறது அவ்வளவு ஈஸின்னு சொல்லி தானே அனுப்புனீங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, வீட்டுல அண்ணன் தங்கச்சி மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல உள்ளவங்களும் அடிக்கடி இங்க வந்துட்டு போறாங்க. இங்க பாருங்க தலைவரே, நானும் அந்த பொண்ணு கதையை முடிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த சந்தர்ப்பம் வந்த அடுத்த நிமிஷமே அவ கதையை முடிச்சுட்டு இங்க இருந்து நான் கிளம்பிடுவேன். அது வரைக்கும் என்ன நம்புங்க தலைவரே. எலிலு, உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, உன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இந்த காரியத்தை உன்னை பண்ண சொல்லி உன்னை நான் அங்க அனுப்பி வச்சிருக்கேன். இங்க பாரு எலிலு, நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே தெரியாது. எவ்வளவு சீக்கிரத்துல அவளோட கதையை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சுட்டு அங்க எது வந்துரு, சரியா? தலைவரே, நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. நான் சீக்கிரமாவே அந்த காவியோட கதையை முடிச்சிருவேன். சரி எலிலு, சொன்ன மாதிரி சீக்கிரம் கதையை முடிச்சுட்டா நமக்கு நல்லது. சரி எலிலு, அப்ப நான் போனை வைக்கிறேன். எப்படி எப்படி எப்படி
இவ விஷயத்துல மட்டும் இவளை போட்டு தள்ளுறதுக்கு எதுக்காக எனக்கு இவ்வளவு நாள் எடுக்குது? எழிலு, இது வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்து அதை இவ்வளோ நாள் நீ முடிக்காம இருந்ததே இல்லை. ஆனா இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு அவளை லாரியில மோத விட்டே அவளை சாவடிச்சிருந்திருக்கலாம். ஆனா நானே போய் எதுக்காக அவளை காப்பாத்துறேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. என்னதான் நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. நான் எப்படி போய் அவளை காப்பாத்துறேன்னு. அந்த லாரி அவ மேல மோத வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ கதை முடிஞ்சதுன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா நானே போய் அவளை காப்பாத்திருக்கேன். அதுதான் எப்படின்னு இப்ப கூட யோசிச்சு பார்த்தா கூட என் மண்டையெல்லாம் வெடிக்குது. நான் போய் எப்படி அவளை காப்பாத்தினேன்? ஐயோ கடவுளே, இதுக்கான பதில் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இல்ல, தலைவர் என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்த காவியாவை நான் சீக்கிரம் போட்டு தள்ளுவேன்னு. அவரோட நம்பிக்கையை நான் காப்பாத்தி ஆகணும். அதோட தலைவர் ஒன்று சொன்னார்னா அது சரியா இருக்கும். அதனால இந்த காவியா கதையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பணும். அதுக்கான சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு அமையட்டும். அதுக்கப்புறம் தெரியும் எல்லாருக்கும் இந்த எழில் யாருன்னு. அப்பாடா, நல்ல வேலை யாரும் சவுண்டும் கேட்கல. எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டே செலியா, அப்படியே சைலண்டா நீ ஒரு ரூமுக்கு போயிடுறா. அதுதான் இப்போதைக்கு நல்லது. கரெக்ட். மட்டிக்கு நாறு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும், ஒருத்தர் இவரை காப்பாற்றணும்.